எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை கோகிலாங்கிறவங்க வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. 2 தக்காளி பழம் மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிங்க அதையும் கரைச்சி இதை 2ஐயும் கரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இப்போது சீரகம் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாய், அப்புறம் பெருங்காயம் சின்ன சின்னதாக 2 பீஸ் எடுத்துருக்கேன். 3 பல் பூண்டு, பெருசாக இருக்கிறதுனால 3 பல் எடுத்துட்டேன். சின்னதாக இருந்தால் இன்னும் சேர்த்து கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 பேருக்கு சாப்பிட்லாங்க இந்த ரசம். இப்போது இந்த சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் நல்லா கல்லில் வச்சு அரைச்சிக்கலாம், இல்லை இடிகளில் வச்சு கூட தட்டிக்கலாம். தட்டி எடுத்துகிட்டு அதையும் இந்த ரசத்துக்கு கூடவே போட்டாச்சு. அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, கல் உப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு, இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வைக்கக்கூடிய ரசம். இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க, ரசம் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் பழைய புளிங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. கோகிலா சிஸ்டர் இப்படி தாங்க ரசம் வைப்பேன். ரசம் நான் 2-3 விதமாக வைப்பேன். இது ஒரு ரசங்க, நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்பளம் வச்சு கடிச்சிட்டு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.